News on GTBC.fm. வணக்கம். GTN செய்திகளை வாசிப்பவர் குமுதினி ஜெயமோகன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லிணக்க ஆணைக்குழுவின் விசாரணைகள் நேற்றைய தினம் வவுனியாவில் இடம்பெற்றன. மீள்குடியேற்றப்பட்ட மக்களின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டுமென ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் வினைத்திறன் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. காலத்தை கடத்துவதற்கான மற்றுமொரு முயற்சியாக ஆணைக்குழுவின் நடவடிக்கைகளை நோக்க வேண்டுமென மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இராணுவ நீதிமன்ற தீர்ப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என அப்சரா பொன்சேகா தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சிகளின் அரங்கம் முதன்முறையாக நேற்று மட்டக்களப்பில் கூடியுள்ளது. காவல்துறை உத்தியோகத்தர்கள் பொது இடங்களில் ஆயுதமேந்தி கடமையில் ஈடுபடுவதனை நிறுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. திருகோணமலை நகரசபை தலைவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வன்னியில் மீள்குடியேற்றப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள் வெளியார் எவரையும் தம்முடன் தங்க வைக்கக்கூடாது என இராணுவம் உத்தரவிட்டுள்ளது. ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கான உத்தியோகபூர்வ அழைப்பு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இன்னும் அனுப்பப்படவில்லை. எதிர்வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஈழப் பிரச்சினையை மையமாக வைத்து வைகோ தலைமையில் தமிழர் கூட்டணி அமைக்கும் முயற்சிகள் நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுவாசத்தின் மூலம் கேன்சர் நோய் இருப்பதை கண்டறிய முடியும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இனி விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். அதிகார பரவலாக்கலின் மூலம் மாத்திரமே இந்த நாட்டின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும். அத்துடன் தமிழ் மக்களின் மனங்களை வெற்றி கொள்ள முடியும் என்று நேற்று வவுனியாவில் நடைபெற்ற தேசிய நல்லிணக்க ஆணைக்குழுவின் விசாரணைகளின் போது சாட்சியம் அளித்த சட்டத்தரணி ஆண்டன் புனிதநாயகம் தெரிவித்தார். நாட்டின் ஜனாதிபதி இந்த நாட்டில் இனங்களுக்கிடையில் நல்லுறவு நிலவ வேண்டுமென வலியுறுத்திய போதிலும் தமிழ் மக்கள் அவ்வாறு உணர முடியாத வகையிலேயே காரியங்கள் நடைபெறுவதாக அவர் ஆணைக்குழு முன்னிலையில் தோன்றி சாட்சியமளிக்கையில் கூறினார். அதிகாரங்கள் நாட்டு மக்களிடையே பகிர்ந்து அளிக்கப்படுவதுடன் நாட்டு மக்கள் அனைவரும் சமமாக நடத்தப்படவும் வேண்டும். ஜேவிபி கிளர்ச்சி முடிவடைந்ததும் கைது செய்யப்பட்ட ஜேவிபி உறுப்பினர்களை அப்போதைய அரசாங்கம் உடனடியாக விடுதலை செய்தது. ஆனால் இராணுவத்திடம் சரணடைந்த விடுதலை புலி உறுப்பினர்கள் 1 வருடத்துக்கும் மேலாகிவிட்ட போதிலும் பெரும் எண்ணிக்கையானவர்கள் இன்னமும் விடுதலை செய்யப்படவில்லை என்பதனையும் அவர் தமது சாட்சியத்தில் சுட்டிக்காட்டினார். நீதித்துறையிலும் கூட சமத்துவம் பேணப்படவில்லை என தமிழ் மக்கள் இப்போது கருதுவதாகவும் இதனால் அவர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தமது சாட்சியத்தின் போது குறிப்பிட்டார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் கைதிகள் சிலர் அங்கிருந்த சிங்கள கைதிகளினால் பலமாக தாக்கப்பட்டு காயமடைந்தார்கள். அவர்கள் ஆட்களை சுட்டிக்காட்டி முறைப்பாடு செய்திருந்த போதிலும் சம்பந்தப்பட்ட சிங்கள கைதிகள் கைது செய்யப்படவில்லை. அவர்கள் நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்படவும் இல்லை. ஆனால் வேலணை மருத்துவமாது மரணம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சிங்கள வைத்தியர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்தபோது அவரை தாக்குவதற்கு முயற்சித்தார்கள் என தெரிவிக்கப்பட்ட 4 தமிழ் கைதிகள் சக கைதிக்கு சிறு காயங்களை ஏற்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார்கள். ஆனால் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தாக்கப்பட்ட கைதிகள் தமிழர்கள் என்ற காரணத்திற்காக அவர்களை தாக்கிய சிங்கள கைதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதேபோன்று வேலணை வழக்கில் சம்பந்தப்பட்ட சந்தேக நபரான சிங்கள டாக்டரை நீதவான் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். அவருக்கு பிணை வழங்க வேண்டுமென்று மேல் நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட பிணை விண்ணப்பத்துக்கு மறு தரப்பினர் தமது நியாயங்களை நீதிமன்றத்தில் எடுத்துக் கூறுவதற்கு சந்தர்ப்பம் அளிக்காமலேயே உடனடியாக அதுவும் அன்றைய தினமே அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. தமிழர்கள் என்ற காரணத்திற்காக அவர்கள் மீது நீதித்துறையிலும் பாகுபாடு காட்டப்படுகிறதோ என்ற பயமும் அச்சமும் அவர்களிடத்தில் ஏற்பட்டுள்ளது. எனவே இத்தகைய போக்குகளை கவனத்தில் எடுத்து அவற்றை நிறுத்துவதற்கு இந்த ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டுமென சட்டத்தரணி ஆண்டன் புனிதநாயகம் கேட்டுக்கொண்டார்.
அதேவேளை முன்னாள் வவுனியா நகரசபை தலைவரும் இப்போதைய நகரசபை உறுப்பினருமான ஜி.டி. லிங்கநாதன் இங்கு சாட்சியமளிக்கையில் மீள்குடியேற்ற பகுதிகளில் மீள குடியமர்ந்துள்ள குடும்பங்களின் வீடமைப்பு, தொழில் வாய்ப்பு, கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். உட்கட்டுமான பணிகளை மாத்திரமே அரசாங்கம் செய்யும் என்றும், மீள குடியமர்ந்துள்ள குடும்பங்களின் வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கு நிதியில்லை என்றும், எனவே மீள குடியமர்ந்துள்ள குடும்பங்களே தமது வீடுகளை தங்களது சொந்த செலவில் கட்டிக்கொள்ள வேண்டும் என அமைச்சர் ஒருவர் வெளிப்படையாகவே தெரிவித்திருந்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இத்தகைய போக்கு மாற்றப்படுவதற்கு ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். மீள்குடியேற்றப்பட்ட மக்களின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. மீள்குடியேற்றப்பட்ட அநேக மாணவர்களின் அடிப்படை வசதிகள் இன்னமும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் பெரும் எண்ணிக்கையிலான வீடுகள் மற்றும் கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதாகவும், அவை இன்னமும் பழுது பார்க்கப்படவில்லை எனவும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் மனிதாபிமான இணைப்புச் செயலகம் அறிவித்துள்ளது. மீள்குடியேற்றப்படும் மக்களுக்கு உசிதமான இருப்பிட வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது மிகவும் அவசியம் என இணைப்புச் செயலகத்தின் தலைவர் சோலோ டெவால் தெரிவித்தார். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் புதைக்கப்பட்டுள்ள நிலக்கண்ணி வெடிகள் துரித கதியில் அகற்றப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வரையில் மக்களுக்கு உணவு நிவாரணங்களை வழங்க வேண்டிய நிலை காணப்படுவதாக தெரிவித்தார். இதேவேளை 34,476 பேர் இன்னமும் இடம்பெயர் முகாம்களில் தங்கியிருப்பதாகவும், விரைவில் அவர்கள் மீள்குடியேற்றப்படுவார்கள் எனவும் ராணுவம் அறிவித்துள்ளது. இதுவரையில் 2,03,208 பேர் மீள்குடியேற்றப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் வினைத்திறன் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. நாட்டின் இனப்பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தாத வரையில் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் காத்திரமாக அமையாது என கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. விசாரணைகளை சரியான முறையில் நடத்துவதற்கு தேவையான காரணிகள் குறித்து உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு கவனம் செலுத்தவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். யுத்த நிறுத்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட காலத்தின் பின்னர் இடம்பெற்ற நிகழ்வுகள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். யுத்த குற்றச்செயல்கள் குறித்து உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு விசாரணை நடத்தவில்லை என அவர் தெரிவித்தார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது பல பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாக குற்றம் சுமத்தப்படுவதாகவும், இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டார். 2002ஆம் ஆண்டின் பின்னரான காலப்பகுதி குறித்து மட்டும் விசாரணை நடத்தப்படுகின்ற போதிலும் சுதந்திரம் கிடைக்கப்பெற்ற காலம் முதல் பிரச்சினைகள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். காலத்தை கடத்துவதற்கான மற்றுமொரு அரசாங்கத்தின் முயற்சியாக உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் நோக்கப்பட வேண்டும் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார். இறுதிக்கட்ட யுத்த குற்றச்செயல்கள் குறித்து ஆராய்வதற்காகவே உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு நிறுவப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். காலத்துக்கு காலம் பல்வேறு ஆணைக்குழுக்கள் இலங்கையில் நிறுவப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மகாநாம திலகரட்ன ஆணைக்குழு, ஜனாதிபதி ஆணைக்குழு என பல ஆணைக்குழுகள் நிறுவப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் ஆக்கப்பூர்வமான முடிவுகள் இதுவரையில் கிட்டவில்லை என அவர் குறிப்பிட்டார். ராணுவ நீதிமன்ற தீர்ப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சரத் பொன்சேகாவின் புதல்வி அப்சரா பொன்சேகா தெரிவித்தார். இலங்கை மக்கள் தமது தந்தையை எப்போதும் ஜெனரல் சரத் பொன்சேகாவாகவே கருதுவார்கள் என அவர் குறிப்பிட்டார். எவ்வித தகுதியுமற்ற மற்றும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நபர்களே இந்த தண்டனையை விதித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். எவராலும் தமது தந்தையிடமிருந்து எதனையும் அபகரித்து செல்ல முடியாது என அவர் குறிப்பிட்டார். தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் அப்சரா தொலைபேசி மூலம் பிரபல ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அளித்த செவ்வியின் போது இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தமது தந்தையை விடவும் உயர் பதவியையும் புகழையும் அடைய விரும்பும் சிலரே இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமது பக்கவாதங்களை முன்வைப்பதற்கு அனுமதி அளிக்காது வழங்கப்பட்ட தீர்ப்பொன்று எவ்வாறு ஜனநாயகமாகும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 9 தமிழ் கட்சிகளின் கூட்டமைப்பான தமிழ் கட்சிகளின் அரங்கம் முதன்முறையாக நேற்று மட்டக்களப்பில் கூடியுள்ளது. மட்டக்களப்பு ஆளுநர் விடுதியில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இந்த அரங்கம் கூடியது. தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் வி. ஆனந்த சங்கரி, கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், தமிழ் தேசிய விடுதலை கூட்டணி தலைவர் M.K. சிவாஜிலிங்கம் உட்பட பிளாட், EPRLF, டெலோ உட்பட 9 தமிழ் கட்சிகளின் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும்